அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 12/5/2025 சித்திரை மாதத்தின் 29ஆம் நாள் திங்கட்கிழமையில் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி நாள் தலையெழுத்தை மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த நாள். சித்திரகுப்த வழிபாட்டிற்குரிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் இந்த பொருளை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு மனதார சித்திரகுப்தரை நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா பெரும் செல்வம் உங்களுக்கு நிச்சயமாக பெருகும். அது என்னென்ன பொருட்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்க சித்ரா பௌர்ணமி அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்கும் சிறிய தொகை ஒரு ஏழை வயிற்றின் பசியை ஆற்றும் என்பதை புரிந்து கொண்டு உதவ முன் வாருங்கள். இந்த நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய பொருளில் முக்கியமான முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. ஏன்னா சித்திரை மாதத்தில் உச்சம் பெறுபவர் சூரியன். அதேபோல் அந்த மாத பௌர்ணமி என்று முழுமதியாக திகழ்பவர் சந்திரன். ராஜ கிரகங்களான சூரியனும் சந்திரனும் முழு பலத்துடன் இருக்கும் மாதம் என்பதால் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பாக கருதப்படுது. இந்த நாளில் நாம் இந்த நாளுக்குரிய சந்திர பகவானுக்குரிய தானியமான பச்சரிசியை முதல்ல வாங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது கல்கண்டு. பச்சரிசி, கல்கண்டு, இரண்டாவது கல்கண்டு, மூன்றாவது கல்லுப்பு. இந்த மூன்றுமே வெள்ளை நிற பொருட்கள். இந்த மூன்று பொருள் வாங்கி ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு உங்கள் வீட்டு பூஜையில் வைக்கணும். இது மட்டும் அல்லாது நாங்கள் வேறு என்னெல்லாம் வாங்கலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், புது துணிமணிகள் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், இடம் பார்க்க போகலாம், சமையல் அறைக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வாங்கலாம், சில்வர் பாத்திரங்கள் வாங்கலாம். பிளாஸ்டிக் வாங்கக்கூடாது, சில்வர் பாத்திரங்கள் தாராளமாக வாங்கலாம், இரும்பு பாத்திரங்கள் வாங்கக்கூடாது. அடுத்தது மளிகை சாமான்களில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயம் வாங்கலாம். வெந்தயம் வாங்குறது ரொம்ப சிறப்பு. வெந்தயம் வாங்கலாம். அடுத்தது சர்க்கரை வாங்கலாம். இதை மாதிரி மளிகை பொருட்களும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். முக்கியமாக வாங்க வேண்டிய முதல் 3 பொருட்களை வாங்கி நீங்கள் பூஜையில் வச்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் தீரும், பணம் சேரும், யோகம் உண்டாகும். இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூஜை அறையில் நீங்கள் இதை வச்சு தூப தீபம் காட்டி நெய் தீபம் ஏற்றி சித்திரகுப்தரையும் குலதெய்வத்தையும் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேருவதற்கான யோகம் ஏற்படும். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.